அமைந்துள்ள சீயோன் மண்டபத்தில் வைத்து தேசத்தின் நன்மைக்காக, ஜனங்களின் விடுதலைக்காக உபவாச ஜெபம் நடைபெறும். செய்தி JPR. யாக்கோபை ஆசீர்வதிப்பதற்கு 21 வருடங்களாகிவிட்டது. நாம தேவ சமூகத்தில் 21 நாட்களை காத்திருக்க தயாரில்லை. உத்தமத்தோடு வாழும் நிறைக்கும் கர்த்தர் உங்களை படம் விடுவேன் என்று மீண்டும் மறுபடியும் சொல்லும். இயேசுவின் அதிசய விடுதலை பெற யாவரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அதிசய விடுதலை பெற்று செல்லுங்கள். பிசாசு பிடித்தவர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கப்படும். பிரிய மாணவர்களே, 24 மணி நேரமும் ஜீவ ஒளி தொலைக்காட்சியை கீழ்கண்ட கேபிள் டிவி சேனல்களில் கண்டுகளிக்கலாம். அரசு கேபிள் 598, TCCL 740, VK டிஜிட்டல் 720, SCV 179, CTN 813, GTPL 982, அக்ஷயா 675, ஜாக் 92, அரிஸ்டோ 625. உங்கள் செல்போன் மூலமாகவும் உங்கள் வீட்டு தொலைக்காட்சி மூலமாகவும் கீழ்காணும் ஆப்களில் கண்டுகளியுங்கள். ஆண்ட்ராய்ட் டிவி, கூகுள் டிவி, ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம், டாடா பிளே சிங்கிள், அமேசான் ஃபயர் டிவி, roku, ஆப்பிள் டிவி, LG ஸ்மார்ட் டிவி, ஹைசென்ஸ். வாங்கி படியுங்கள். இயேசு பெரியவர் வார இதழ், ஜீவ ஒளி ஜெபகோபுரம் மாத இதழ். ஒரு புத்தகத்தின் விலை 100 ரூபாய். இந்த புத்தகத்தின் பிரதிகள் உங்களுக்கு வேண்டுமானால் உங்கள் முகவரியை 9421311629 என்ற எண்ணிற்கு SMS அல்லது வாட்ஸ்அப் செய்யுங்கள். இந்த சுவிசேஷத்தை நீங்களும் அறிவிக்க விரும்பினால் உங்கள் திராணிக்கு தக்கதாக நீங்கள் இந்த புத்தகத்தை சுவிசேஷமாக அறிவிக்கலாம். அதற்கு ஒரு புத்தகத்திற்கு 100 ரூபாய் வீதம், 100 புத்தகம், 500 புத்தகம், 1000 புத்தகம் என நீங்களும் ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கலாம். நீங்கள் விரும்பினால் இந்த புத்தகத்தின் விலையை 9421311629 என்ற எண்ணிற்கு ஜிபே அல்லது ஃபோன்பே மூலம் அனுப்பலாம். நன்றி. ஆமோஸ் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை, ஒரு அதிர்ச்சிக்குரிய தீர்க்க தரிசன வசனத்தை வாசிப்போம். ஒரு வீட்டிலே 10 பேர் மீதியாயிருந்தால்
ஒரு வீட்டிலே 10 பேர் மீதியாயிருந்தாலும் அவர்கள் செத்து போவார்கள். அல்லேலூயா. ஒரு வீட்டில் 10 பேர் இருந்தாலும் செத்து போவார்கள் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். சொன்னவருக்கு ஒரு கைத்தாளம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கோபத்தை அவர் மேல் காட்டுங்க, கையை தட்டுங்க. அல்லேலூயா. மறுபடியும் கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு வீட்டில் 10 பேர் இருந்தாலும் சாவு வருகிறது என்று சொல்லுகிறார். எக்கால சப்தம் இது. கையை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். ஒரு வீட்டில் 8 பேர் இருந்தாலும் சாவு. கையை தட்டுவோம். ஒரு வீட்டில் 9 பேர் இருந்தாலும் சாவு. ஒரு வீட்டில் 7 பேர் இருந்தாலும் சாவு. ஒரு வீட்டில் 6 பேர் இருந்தாலும் சாவு. ஒரு வீட்டில் 5 பேர் இருந்தாலும் சாவு. ஒரு வீட்டில் 2 பேர் இருந்தாலும் சாவு. ஒரு வீட்டில் 1 பேர் இருந்தாலும் சாவு. ஒரு வீட்டில் 3 பேர் இருந்தாலும் சாவு. ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தாலும் சாவு. அல்லேலூயா. அப்படியே சாவு சங்காரமாய் தேசமெங்கும் இறங்கி வருகிறது. பரிசுத்தம் இல்லாதவன் எவனோ அவனுக்கு இப்படிப்பட்ட சாவு வருகிறது என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். உற்சாகமா கையை தட்டலாம். ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு ஆசீர்வாதம் வருவது போல் கையை தட்டுங்களேன். பாவிக்கு தானே வரப்போகிறது, உங்களுக்கு இல்லையே. கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் தட்டுற கை தட்டல்ல, பாவிகள் மனம் திருந்தினால் அவர்களும் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிப்பார்கள். கையை தட்டுங்க. இல்லை என்றால் பாதாளத்தில் வீழ்ந்து போவார்கள், நரகத்தில் பிரவேசிப்பார்கள். ஹல்லேலூயா. ஒரு சாம கையை தட்டுங்க. கர்த்தர் சொன்னா அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் சொன்னா அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. 2 வாரத்திற்கு முன்பு ஒரு தீர்க்க தரிசனம், ஒருவர் சாவார் என்று இந்த சபைக்கு சொன்னார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை 12:20 ஒருவரை சொன்னபடியே தீர்க்க தரிசனத்தின்படி எடுத்துக்கொண்டார். தேசத்துக்கு சொல்லுகிற தீர்க்க தரிசனம், 10 பேர் இருந்தாலும் சாவு. பாவி எத்தனை பேர் இருந்தாலும் இனி சாவைத்தான் காண்பார்கள். ஹல்லேலூயா. சாவை தவிர இந்த தேசத்தில் ஒன்றும் மீதியாய் வைக்கப்படுவதில்லை. நம்புறவங்க கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. நல்லா தட்டுங்க, நல்லா தட்டுங்க. ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு கையை தட்டுங்க. அதற்கு அடையாளமாய் பரலோகம் இப்பொழுது திறக்கும். தேவ அபிஷேகம் இறங்கும். கையை தட்டுங்களா. ஹல்லேலூயா. ஆவியான தேவன் இறங்கி வருகிறார். மகிமையான தேவன் இறங்கி வருகிறார். உற்சாகத்தோடு கையை தட்டி தேவ ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். உற்சாகமா கையை தட்டுங்க. தேவ அபிஷேகம் மலையாய், அக்கினியாய், அக்கினியாய், குளிராய் இறங்கும். இப்பொழுது இப்பொழுது என் வல்லமை வெளிப்படும். இப்பொழுது என் வல்லமை வெளிப்படும். இப்பொழுது அதிசயம் நடக்கும். இப்பொழுது கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்ய அவர் வருகிறார். அல்லேலூயா. பெண் வஸ்திரம் தரித்து வருகிறார். கையை தட்டுங்க. ஆவியிலும் அபிஷேகத்திலும் கிருபையிலும் ஜபிக்கத்தக்கதாய் உங்களை பக்குவப்படுத்துகிறார். இதோ உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலாவாய். இதோ 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 கர்த்தர் தொடுகிறார், கர்த்தர் தொடுகிறார், கர்த்தர் தொடுகிறார், கர்த்தர் தொடுகிறார். உங்கள் கண்கள் திறக்கப்படும், உங்கள் கண்கள் திறக்கப்படும். தோள்பட்ட வலிகள் மறைந்து போகும், முழங்கால் வலிகள் மறைந்து போகும். கர்த்தருடைய அபிஷேகம் இந்த இடத்துல நிரப்புகிறது. கர்த்தருடைய வல்லமை இந்த இடத்துல நிரப்பப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணை திறந்து பார்த்தாலும் கர்த்தரை காண்பீர்கள். கையை தட்டுங்களா. அல்லேலூயா. கண்ணை மூடினாலும் கர்த்தரை காண்பீர்கள். ஆவியிலும் உலகத்திலும் கர்த்தராக தேவன் வெளிப்படுகிறார். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். கையை தட்டுங்களா. உற்சாகத்தோடு உங்கள் வலிகள், உங்கள் வியாதிகள், உங்கள் துக்கங்கள், உங்கள் தரித்திரங்கள், உங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு எடுத்து போடுகிறார். ஆமென். அல்லேலூயா. மறுபடியும் கையை தட்டுங்களா. கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. பாவிகளே உங்கள் கரங்களை சுத்திகரியுங்கள். பாவிகளே உங்கள் கரங்களை சுத்திகரியுங்கள்.
பாவிகளே உங்கள் இருதயங்களை சுத்திகரியுங்கள், இதோ பரிசுத்தம் அடைந்து கொள்ளுங்கள் என்று கடைசி வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சாவுக்கு எதுவான தீமைகள் தேசமெங்கும் புறப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய பட்டயா ஒரு மணி தொடங்கி இதோ இறுதி வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டு இருக்கும் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். ஹல்லேலூயா. தேசத்தில் சபக்காடுகள் தோன்றும், கையை தட்டுங்களாம். தேசத்தில் சபக்காடுகள் உங்கள் கண்கள் காணும்படி கர்த்தராகிய தேவன் இதை செய்கிறார். பொய் அபிஷேகத்தின் ஆவிகளை தேவன் அக்கினியில் போடுகிறார், பொய் வல்லமைகளை தேவன் அக்கினியில் போடுகிறார். இதோ தரித்திரங்களை பிடுங்கி எறிகிறேன், இதோ தடைகளை பிடுங்கி எறிகிறேன், இதோ உன் உபத்திரங்களை பிடுங்கி எறிகிறேன். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய். அல்லேலூயா. ஒரு சம கையை தட்டுங்களேன். நல்ல மைப்பனுக்கு கையை தட்டுங்களேன். அல்லேலூயா. நம்மை காக்கிற தேவனுக்கு ஒரு கரவோசை, நம்மை உற்சாகமாய் நடத்துகிற தேவனுக்கு ஒரு கரயோசை. கரத்திலிருந்து சப்தங்கள் புறப்படட்டும், அது இருதயத்தின் ஓசையாக இருக்கட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஊக்கமான ஆவி உங்களுக்குள் இறங்க, உங்களை பரிசுத்தம் பண்ண கரவோசை. அல்லேலூயா. அது கரவோசை, அது பரலோகத்தினுடைய வாசலை திறக்கும், அது பரலோகத்தினுடைய வாசலை திறக்கும், உங்களுடைய அடைக்கப்பட்ட வாசலை திறக்கும். இப்பொழுது என் மகிமையை காண்பீர்கள், இப்பொழுது என் மகிமையை காண்பீர்கள். அல்லேலூயா. கரத்தை தட்டுங்க. மறுபடியும் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஊக்கமான ஆவி உங்களை பரிசுத்தமாக்க வருகிறார், உங்களை பலப்படுத்த வருகிறார், உங்களை சகாயம் செய்ய வருகிறார், உங்களுடைய வேண்டுதலை கேட்டு அருளுகிறார், உங்கள் சிறையிருப்பை மாற்ற வருகிறார், உங்களை பரிசுத்தம் பண்ணி பரலோகத்திற்கு எடுத்து செல்ல வருகிறார். உற்சாகமா கையை தட்டலாமா? உற்சாகமா கையை தட்டலாமா? மூல வியாதியை பிடுங்கி எறிகிறேன், கையை தட்டுங்களா. இருதயத்தில் இருக்கிற கலக்கம், இருதயத்தில் இருக்கிற பதட்டம், இருதயத்தில் இருக்கிற இருமனம் இதோ கர்த்தர் எடுத்து போடுகிற வயத்து பதில் இருக்கிற எரிச்சலின் ஆவி, நெஞ்சு பதில் இருக்கிற எரிச்சலின் ஆவி எடுத்து போடுகிறேன். இப்பொழுது கர்த்தராகிய தேவன் முழங்கால்களை தொடுகிறார், முழங்கால்களை தொடுகிறார். அப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே இறங்கும் ஆண்டவரே. தேசத்தின் சபைகளில, தேசத்தில் இருக்கிற ராஜ்யங்கள் இருக்கிற சபைகளில இப்பொழுது இறங்கி வீராக. இப்பொழுது இங்கே கையை தட்டினால் அங்கே அற்புதம் நடக்கட்டும், இங்கே கையை தட்டினால் அங்கே கேன்சர்கள் சுஸ்தமாகும். இது உலக திருச்சபை, இது உலகத்தினுடைய அஸ்திவாரம். இங்கே தட்டினால் அங்கே ஆசீர்வாத மழை வர்ஷிக்க பண்ணுகிறேன். உற்சாகமா கையை தட்டுங்களா. படுக்கையில் கிடப்பவர்கள் இதோ விழித்தெழுவார்கள் என்று கர்த்தராய தேவன் உரைக்கிறார். சர்பத்தின் ஆவிகளை கர்த்தர் பிடுங்கி எறிகிறேன். கையை தட்டுங்களா. சோர்ந்து போகாதபடிக்கு 10 நிமிஷம் கையை தட்டுங்களா. அல்லேலூயா. இந்த 10 நிமிஷம் தான் உலகத்துக்கு கடைசி வாய்ப்பு. இந்த 10 நிமிஷம் தான் உலகத்திற்கு கடைசி வாய்ப்பு. அல்லேலூயா சொல்லி கையை தட்டுங்களா. இது உலகத்தினுடைய தீர்ப்பு, இது உலகத்தினுடைய ஜட்ஜ்மெண்ட். அல்லேலூயா. நீ என்னை திரும்பி பார்த்தால் நான் உன்னை திரும்பி பார்ப்பேன். என் சத்தத்தை நீ கேட்டால் உன் சத்தத்தை நான் கேட்பேன். என் சத்தத்தை நீ கேளாமல் போவீரானால் உன்னை வேரோடு பிடுங்கி எறிந்து அழிப்பேன் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். கையை தட்டலாமா? ஹல்லேலூயா. 10 நிமிஷ ஜெபம் உலகத்திற்காக, தேசத்திற்காக, ராஜ்யங்களுக்காக, சபைகளுக்காக கையை தட்டுங்களா. உங்களுடைய கரங்களில் களைப்புகளை பிடுங்கி எறிகிறேன். சாத்தானுடைய தடைகளை இதோ கர்த்தர் உடைக்கிறேன். ஆவி, ஆத்மா, சரீரம் பரிசுத்தமாக இதோ பலன் இறங்கட்டும். இப்பொழுது
சபைகளில் அந்த கிறிஸ்துவனுடைய ஆவிகளை கர்த்தர் பிடுங்கி எறிவாராக. இப்பொழுது கையை தட்டலாம். மிக பெரிய ஒரு ஊழியக்காரர், ஒரே அட்டாக், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கையை தட்டுங்களா. ஹல்லேலூயா. ஆவியான தேவனுக்கு ஒரு கரவோசு. ஹல்லேலூயா. ஒரு ஒலியின் ஓசை. ஹல்லேலூயா. சபைகள் எல்லாம் தூய்மையாயி சாட்சி வாழ்வு வாழ வேண்டும். சபைகள் எல்லாம் தூய்மையாயி சாட்சி வாழ்வு வாழ வேண்டும். சாட்சி வாழ்வு வாழ வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். எழுப்புதல் தீ பரவட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே. எழுப்புதல் தீ பரவட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே. அது எங்கும் பற்றி எரியட்டுமே. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் நம்மை காண வேண்டும். இமய முதல் குமாரி வரை இயேசுவின் ரத்தம் பாய வேண்டும். இமய முதல் குமாரி வரை என் இயேசுவின் ரத்தம் பாய வேண்டும். என் இயேசுவின் ரத்தம் பாய வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் நம்மை காண வேண்டும். ஒரு சாம கையை தட்டுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆப்பிரிக்க தேசம் நிர்மூலமாகும். கையை தட்டுங்களாம். ஹல்லேலூயா. மேலை நாடுகளில் பெரும் சாவு. கையை தட்டுங்களாம். மேலை நாடுகளில் பெரும் அழிவுகள். கையை தட்டுங்களேன். விஞ்ஞானத்தில் பெரும் அழிவு உண்டாக போகிறது. கையை தட்டுங்களாம். ஹல்லேலூயா. A scientific great disaster. Hallelujah. கையை தட்டி 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 சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மை நடத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மை உயர்த்திடுவார். ஒரு சம கையை தட்டுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.